கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கூட ஆண்டுடைய வசனத்தோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரத்துக்கு முதல் வாரத்தில் நாம் ஆபகுக் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நான் 5வது வரைக்கும் என்னுடைய ஊரில் நான் படித்தேன். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் எரியோடு அப்படிங்கிறதான ஒரு ஊர். அதில் 5வது வரைக்கும் படித்தேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது பார்த்திங்கன்னா 9வது படிக்கும்போது. 5வது வரைக்கும் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பையன்தான். 6வது முத திண்டுக்கல்லில் போய் சேரணும்னு ஆசை. அப்போல்லாம் எங்கள் ஊர்லேருந்து திண்டுக்கல்லில் போய் படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய லக்ஸரி. சரியா? பொதுவாக எல்லோரும் என்ன செய்ய மாட்டாங்க, போய் படிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊர்லேயே 8வது வரைக்கும் அப்போ ஸ்கூல் இருந்துச்சு. நிறைய பசங்க பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் போவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நான் அடம் பிடிச்சேன். அதனால் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, சரி நீ திண்டுக்கல்ல போய் படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். முத எம்எஸ்பி அப்படின்னு ஒரு ஸ்கூலு அங்கே திண்டுக்கல் இருக்குது. அதில் தான் எங்கள் ஊர் பசங்கள்லாம் போய் எழுதுவாங்க, படிப்பாங்க. ஸோ அந்த இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3-4 பேர் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். நான் 5வது வரைக்கும் எதுலையும் ஃபெயில் ஆனதில்லை. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர பசியாக இருக்குன்னு 2 வடை வாங்கி சாப்பிட்டேன். வடை சாப்பிட்டு இருக்கும்போதே பெல் அடிச்சிச்சு. எல்லோரும் வேகமாக போ எக்ஸாம் கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. வேகமாக போயிட்டு எழுதிட்டு வந்துட்டேன். ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபெயில். எனக்கு அது மிக ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஏன்னா அந்த நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனாக்கா அதே கிளாஸில் படிக்கணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் படித்ததே இல்லை. இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதனால் அந்த ஸ்கூலில் எனக்கு இடம் கிடைக்காதுன்ட்டாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் திட்டினது இன்னும் நல்லா ஞாபகம். எக்ஸாம் எழுத போகும்போது வடை சாப்பிடும்போதே நினச்சேன், சாப்பாட்டு ராமனாக இருக்க, அப்புறம் எங்கே நீ பாஸ் பண்ணியிருப்ப அப்படின்னு. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பின்பாக ஏறக்குறைய ஒரு 10 நாள் எந்த ஸ்கூலுக்கும் போவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா இப்போ உள்ளூர் ஸ்கூலுக்கே நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப அது வேதனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்தாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் அண்ணா டட்லி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டாங்க. அது நான் முன்னாடி எக்ஸாம் எழுதுனது அது ஹிந்து ஸ்கூல். இது ஒரு கிறிஸ்தவ மிஷினரினால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல். அதனால தான் ஆண்டவர் நான் அறிந்து கொண்டேன். அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஆண்டுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவனான்னு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், அந்த சமயத்தில் ஃபெயில் ஆன போது எனக்கு மிக வேதனையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நாம் எண்ணுகிற வண்ணமாக செயல்படுகிறவர் அல்ல. ஹி ஆக்ட்ஸ் இன்க்ரெடிபிளி, அல்லது தேவன் நம்முடைய சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிறார். ஆண்டவர் அறியாத ஒரு நபரை ஆண்டவருக்குள்ளாக நடத்தும்படியாக அவர் நாம் சிந்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுவாரானா, கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வாறு செயல்படுவார் என்று யோசித்து பாருங்க. ஓகே, இந்த புத்தகத்துடைய பின்னணியை நான் போன தடவை நான் உங்களுக்கு நான் சொன்னேன். இது யூதா என்று சொல்லப்படுகிற 2 கோத்திரத்தார் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆபகுக் என்கிறதான தீர்க்கதரிசி ஆண்டவரோடு கூட பேசின அந்த உரையாடல் தான் ஆண்டவரும் ஆபகுக் தீர்க்கதரிசி பேசிக்கொண்ட காரியம் தான் இந்த 3 அதிகாரத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆபகுக் 2 கேள்விகளை ஆண்டவரிடம் கேட்கிறார். நம்ம போன தடவை ஒரு குறு நாடகமாக நம்ம நடித்து காமிச்சோம், நீங்கள் யாவும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? ஆண்டவரிடம் அவர் கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, யூதாவை சேர்ந்ததான இஸ்ரேல் ஜனங்க அவங்க என்ன பண்ணல, அவங்க மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க, உமக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள இதையே தண்டிக்கவே மாட்டீங்க, அவங்க 2 வாரத்தில் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட அவர் என்ன செய்கிறார், முறையிறார். ஆண்டவரே நீர் அவர்களை என்ன செய்யுங்க, டிசிப்ளின் பண்ணுங்க, அவங்கள சரி பண்ணுங்க, அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆண்டவரிடம் கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, நான் பாபிலோனியில் கொண்டு அவங்க என்ன செய்ய போகிறேன், தண்டிக்க போகிறேன். இன்னொரு சொன்னால் 5 பாடத்தில் ஃபெயிலான நபரை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், அவங்களுக்கு தண்டிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஏன்னா பாபிலோனியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை காட்டிலும் ரொம்ப மோசமானவங்க. ஸோ அவர் 2வது கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே இது என்ன நியாயம், நல்லா படிக்கிறவங்களை வச்சு நீங்கள் 2 பாடத்தில் ஃபெயில் ஆன ஆளுக்கு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் 5 பாடத்தில் ஃபெயில் ஆன நபரை வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க, எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? இஸ்ரேல் ஜனங்களை காட்டில் கொஞ்சம் யோக்கியமானவனை கொடுத்து நீங்கள் தண்டிச்சா பரவாயில்ல, அதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிற பாபிலோனை கொண்டு நீங்கள் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆண்டவர் அதற்கு பாபிலோனியில் நான் என்ன செய்ய போகிறேன், நீ தண்டிக்க போகிறேன்,
நீ அதை பற்றி கவலைப்படான்னு சொல்லி ஆண்டவர் அவரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மாறுத்திரமாக என்ன பேசினார்ன்றதா இந்த புத்தகம். சரியா, அந்த 3 அதிகாரத்தில் அதுதான் இருக்குது. நம்ம 2 வாரமாக அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு தேவன் சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிறார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, தேவனுடைய சிந்தைக்கு எட்டாத செயல்பாட்டுக்கு நம்முடைய மாறுத்திரம் என்னவாக இருக்க வேண்டும்? ஹவு ஷுட் வி ரெஸ்பாண்ட்? ஓகே, ஆண்டவர் சிந்தைக்கு எட்டாதவன செயல்படுறாருங்க, அதுக்கு நம்ம என்ன பண்றது? நிறைய நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படி புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் அவர் செயல்படும் போது நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம்? ஸோ இந்த புத்தகத்திலேருந்து ஒருவேளை 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம போன தடவை நான் பேசும்போது 1ஆம் அதிகாரத்தில் கொஞ்சமும் 2ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்தில் கொஞ்சமும் 3ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, விசுவாசத்தோடு பொறுமையாயிருங்கள். விசுவாசத்தோடு பொறுமையாயிருங்கள். 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து வருவீங்களானா இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஓகே, கேள்வி கேட்டாச்சு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்வார் என்று நான் என்ன செய்ய போறேன், கவனித்து கேட்க போகிறேன் என்று ஆபுக்கு சொல்றார். சொல்லிட்டு அவர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னாராம், பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்க தரிசனமாய் வரை. அந்த வார்த்தையில கவனிங்க. நீ தரிசனத்தை எழுது, அதை என்ன பண்ணு, ஓடுகிறவன் கூட, சரியா, நீங்க ஏதாச்சும் ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓடுறவங்க கூட வாசிக்கிறபடி என்ன செய்யுது, அதை எழுது. அப்படின்னு யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வார்த்தைகளை யாருமே என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. வேகமா ஓடுறவங்க கூட அதை என்ன செய்யணும், வாசிக்க முடியும்படி எழுது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. முதலாவது ஆண்டவர் ஆபகுக்கை பார்த்து அல்லது நம்ம எல்லோரையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, நான் உன்னுடைய வாழ்க்கையில சிந்தைக்கு எட்டாதவனை நான் செயல்பட போகிறேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நீ விசுவாசத்தோடு பொறுமையோடு கூட என்ன செய்யணும், காத்திரு என்று சொல்கிறார். நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியத்தில் ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக காத்திருப்பது. நம்ம என்ன நினைக்கிறோம், காரியங்கள் நாம் விரும்புகிற வண்ணமாக விரும்புகிற நேரத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆபகுக்கு மாதிரி இப்பயே நீங்க என்ன செய்யணும், இதை செஞ்சாகணும், எனக்கு இப்பயே இது தேவையா இருக்கு, உடனடியாக அதுக்கு நீங்க என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். பட் God acts in his time, in his way. தேவன் எப்பொழுதுமே அவருடைய நேரத்திலே அவருடைய வழியிலே தான் என்ன செய்யறாரு, செயல்படுகிறார். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை தான், குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு நடந்துச்சுன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்காது, சரி. ஆனால் ஆண்டவர் அவ்வாறு என்ன செய்வதில்லை, செயல்படுவதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனதின் காலங்களிலே நேர்த்தியாய் நடப்பிக்கிறவர். இந்த ட்ரூத்தை நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், 2 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படித்தானே? எந்திரிச்ச உடனே அவங்க நடந்து அவங்க வேலைகளை பார்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பட் தட்ஸ் நாட் தி வே காட். ஆனால் அந்த 2 வயசுல என்ன நடக்குது அப்படின்னா, பெற்றோருக்கும் அந்த குழந்தைக்குமான பாண்ட் அல்லது அந்த உறவு என்ன செய்யுதுங்க, வலுப்பெறுது. மற்ற மிருகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது குட்டி போட்ட உடனே அல்லது குஞ்சு பொறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் அது என்ன செஞ்சிடும், விட்டு போய்விடும். ஆனால் அப்படி அல்ல மனுஷன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு அவசரப்படுவதில்லை. தேவனுடைய வசனம் என்ன பண்ணுதுன்னா, நிச்சயம் கொடுக்குது. என்ன நிச்சயத்தை கொடுக்குதுன்னா, ஆண்டவர் சொன்னபடி கட்டாயம் செய்வார், அவர் பொய் உரைக்க மாட்டார், அவர் சொல்வதை கட்டாயம் செய்வார் என்ற நம்பிக்கை அளிக்குது. நமக்கு ஏன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வரதில்லைன்னா, we are not rooted in God's word. நாம் தேவனுடைய வாசனத்துல நாம் ஊன்ற கட்டப்படுவதில்லை. நமக்கு ஏன் பொறுமை இல்லை அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வதில்லை. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்கு எதை பிரதானமா வைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை தான் வைத்திருக்கிறார்.
உங்களுக்கு தெரியும், ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து அங்கே பவுல் கொடுக்குறார். எப்படி வந்து ஒரு நபர் வந்து ரட்சிக்கப்படுவாங்கன்றதுக்கான லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்றாரு, எவ்வாறு கேட்காமல் விசுவாசிப்பார்கள், அனுப்பப்படாம எப்படி பிரசங்கிப்பாங்க, பிரசங்கிக்கப்படாம எப்படி கேட்பாங்க, கேட்காம என்ன செய்வாங்க, எப்படி நம்புவார்கள். ஒரு நபர் சரியா கேட்கல அப்படின்னா என்ன செய்ய முடியாதுங்க, நம்ப முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி வரும் போதெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். அதனாலதான் திருச்சபையுடைய மிக முக்கியமான பகுதியாக வேத வசன போதனை இருக்கிறது. நம்ம மீட்டிங் உள்ள ஃபீஸ்டிங் ஆஃப் த வேர்டும், மீட்டிங் வெளியே ஃபீஸ்டிங் நம்ம என்ன செய்யறோம், ஃபீஸ்டிங் ஆஃப் த ஃபுட்டும் சேர்ந்து தான் நம்முடைய கூட்டங்கள் எல்லாம் போகுது. ஏன் அப்படின்னா திருச்சபையுடைய மிக முக்கியமான அஸ்திவாரமாக தேவ வசன போதனை இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் தேவ வசனத்து மூலமாக தான் விசுவாசத்தை என்ன செய்யறாங்க, வளர்ச்சி வைக்கிறார். அதுதான் இங்கே லூக்கா இங்கே ஆபகுக்கு சொல்கிறார், நீ என்ன செய்ய, தரிசனத்தை எழுது, அதை என்ன செய்யட்டும், கடந்து போகிறவனு வாசிக்கட்டும். ஏன் அப்படின்னா அந்த வேத வசனம் தான் அவனுக்குள்ளாக என்ன செய்யும், நம்பிக்கையை கொடுக்கும், காத்திருதலை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம வாசிச்ச அந்த சங்கீதத்துக்கு நேரம் வாங்க, சங்கீதம் 59 நான் வாசித்த போது இந்த வசனத்தை கவனித்தேன். 59ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம், 59:9. ஓகே, அவன் வல்லமையை நான் கண்டு, யாருடைய வல்லமை அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கிறவருடைய வல்லமையை அவன் கண்டு, உமக்கு நான் காத்திருப்பேன், நான் என்ன செய்வேன், உமக்கு காத்திருப்பேன் என்று சொல்கிறார். அதே சங்கீதம் 37க்கு வரும்போது இந்த இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 7ஆம் வசனம் சொல்றது, கர்த்தரை நோக்கி, ஓகே, அவருக்கு காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன செய்து காத்திரு. 9ஆம் வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான். சிந்தைக்கு எட்டாதவன செயல்படுகிற தேவன் இருக்கிறாரு. அதனால பொறுமையோடு காத்திருங்க. பொறுமையோடு காத்திருக்கணுமா, அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்களா இருங்க. எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாழ்வு நமக்கு என்ன செய்யுது, உரியதாகிறது. 4-5ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு நபருக்கு உண்மையான வாழ்வு எப்ப உண்டாகுது அப்படின்னா விசுவாசிக்கும் போதுதான், நம்பும் போதுதான். தேவனுடைய வசனம் தான் விசுவாசம் உண்டு பண்ணுது. விசுவாசிக்கும் போதுதான் அது என்ன செய்யுதுங்க, வாழ்வை நமக்கு உண்டு பண்ணுது. ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறார். நமக்கு நிறைவான வாழ்வு ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார். அந்த வழிமுறை என்ன அப்படின்னா தேவனுடைய வசனம். நீங்கள் அதை படிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ளாக விசுவாசத்தை கொடுக்கிறார். நாம் விசுவாசத்தை நடக்கும்போது நாம் பிழைக்கிறவர்களாக, நாம் வாழ்வடையவர்களாக இருக்கிறோம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்பி நடக்கிறவன் தான் பிழைப்பான். இந்த 3ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க. அங்க ஒரு வார்த்தையை நான் கவனிக்க முடிய விரும்புகிறேன். அது சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வசனத்தை பற்றி சொல்லும்போது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது என்னது, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமா வரும், அது என்ன செய்யாது, தாமதியாது. அது என்ன, தாமதித்தாலும் காத்திரு, ஆனா தாமதியாது. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் அது தாமதம் போல தெரிந்தாலும் ஆண்டவருக்கு அது தாமதம் அல்ல. நமக்கு அது தாமதம் போல தெரிந்தாலும் அது கட்டாயம் என்ன செய்யும், நடக்கும். ஏனென்றால் அது தாமதிப்பாது. தேவனுடைய நாட்காட்டியில ஒருபோதும் ஆண்டவர் அதற்கு முந்தி செயல்படுறதில்லை. He does not delay, he does not act quickly. நேரத்துக்கு முன்பாக அவர் செயல்படுவதில்லை, அவர் நேரத்துக்கு பிந்தியும் செயல்படுவதில்லை. அவர் உரிய நேரத்தில் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னங்க, விசுவாசத்தோடு கூட பொறுமையாக இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்றாரு, விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்க அவங்க வாழ்க்கையில அனுபவித்த எல்லா துயரங்களுக்கும்
மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவரை நம்பாதது தான். நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகள் அல்ல, அந்த பிரச்சனைகளிலே ஆண்டவரை நம்ப முடியாமல் இருக்கிறோம் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. Our problem is not our problem, but we are not able to believe God in our problems. That's what the real problem. நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனை அல்ல, ஆனால் அந்த பிரச்சனைகளிலே ஆண்டவரை நம்ப முடியாமல் இருப்பது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை. அவங்ககிட்ட எதிர்பார்த்தது என்ன? ஆண்டவர் ஒன்றே ஒன்றுதான், அவரை நம்ப வேண்டும் என்பதை தான். God expected only one thing. ஒரே ஒரு காரியத்தை தான் அந்த ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எப்போது எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படின்னா, அவரை நாம் நம்ப வேண்டும்ன்றது தான். ஆனால் தான் எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. பார்த்துட்டீங்களா வேமா? ஓகே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூட பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்வுட் ஃபெய்த். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்த வேண்டி இருந்துச்சு. என்ன காரணம்? they did not believe God. அவங்க ஆண்டவராய் நம்பவில்லை. அவர் அக்கறைக்கு போலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா கட்டாயம் அவர் அக்கறைக்கு கொண்டு போவார். அந்த பிரயாணத்தில் காத்தடிக்கலாம், புயல் வீசலாம், இயேசு கிறிஸ்து தூங்குறவர் போல காணப்படலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லியிருந்தா கட்டாயம் அக்கறைக்கு நம்மளை என்ன செய்வாருங்க? கொண்டு போவார். நீங்கள் நான் ஆண்டவரை நம்புகிறோமா? பொறுமையோடு கூட காத்திருக்கிறோமா? விசுவாசமும் பொறுமையும் சேர்ந்தே போகிறது. நம்ம எப்பயுமே ஆண்டவர் நான் விரும்புகிற வண்ணமா நான் விரும்புகிற நேரத்தில் காரியத்தை செய்வார் என்று நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய நேரத்தில் அவருடைய காரியத்தை கட்டாயம் செய்வார் என்று நம்புகிறோமா? நம்ம விசுவாசத்தை ஒரு பகுதியை பேசுறோம். என்னன்னா, நான் ஜெபம் பண்ணா நான் கேட்டா ஆண்டவர் செய்வாரு. அது விசுவாசத்தில் ஒரு பகுதி. விசுவாசத்தில் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது அவருடைய நேரத்திலே அவருடைய வழியிலே அதை செய்வார் என்று சொல்வது. இங்கே ஆண்டவர் ஆபகிட்ட அதை தான் சொல்றாரு, என்ன செய்ய? நம்பி பொறுமையோடு. என் ஆண்டவர் சிந்தைக்கு எட்டாதவனை செயல்படுவார். அதனால் நான் அவரை என்ன செய்ய போகிறேன்? நம்ப போகிறேன். அவரை நம்பி நான் பொறுமையோடு கூட என்ன செஞ்சிருக்க போகிறேன்? காத்திருக்க போகிறேன். God does everything beautifully in his time. வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அவருடைய நேரத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஒருவேளை இந்த காலையில் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் புரியாமல் தவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏன் இந்த காரியனுடைய வாழ்க்கையில் இவ்வாறு நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் உன்னுடைய சிந்தைக்கு எட்டாதவனம் நான் செயல்படுகிறவனாக இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, என்ன செய்ய? என்னை நம்பி பொறுமையாயிரு. நமக்கு தெரியும் விசுவாசியுடைய, நம்ம எபிரேயர் 11 அதிகாரம் அப்படி தானே, அதை என்ன சொல்லுவோம்? ரைட் வசனம் சூப்பராக சொல்றீங்க. எபிரேயர் 11 அதிகாரத்தை என்னன்னு சொல்லுவோம்? ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், அப்படித்தானே? விசுவாச வீரர்களில் பட்டியல். பாருங்க அவங்களுடைய அந்த விசுவாசத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் அதை வாசிக்கும் போது, ஒரு தடவை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஆச்சரியமா இருந்துச்சு. எபிரேயர் புத்தகத்துக்கு நேராக திருப்பிக்கோங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எபிரேயர் 11 அதிகாரத்தில் 8 வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஓகே, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 13 வசனத்தை பாருங்க. இவர்கள் எல்லாரும், ஒரு பெரிய லிஸ்ட சொல்லிட்டு சொல்றார், இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். ஹலோ, அவங்க எல்லாம் விசுவாசித்தவங்க, ஆனா என்ன செய்யலையா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை. அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. அவங்க என்ன செய்யலங்க? அவங்க நம்பினவைகளை அவர்கள் அடையல.
தூரத்துல பார்த்தாங்க, கண்டு அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு என்ன செஞ்சாங்க? மரித்தார்கள். 39 வசனத்தை பாருங்க. இவர்கள் எல்லாரும், மறுபடியும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், விசுவாசம்னா நம்ம நம்புனதெல்லாம் கிடைக்கிறத நம்புறது அல்ல. அவர்கள் என்ன பண்ணாங்களா? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள், ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணாரு, அதை தருவாரு நம்புனாங்க 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 நம்புனாங்க, கடைசி வரைக்கும் அவங்க அடையல, ஆனாலும் விசுவாசத்தோட மரித்தார்கள். சொல்றாரு 40 வசனத்துல, எபிரேயர் ராக்கின் சொல்றாரு, நம்மை இல்லாமல் அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் தமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆக்சுவலா அவங்க விசுவாசித்தாங்க இல்லையா, அதை நம்மளோடு சேர்ந்து தான் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் முன்குறித்திருந்தாரு. அதனால அவங்களுடைய மரண நாள் வரைக்கும் அவங்க அதை அனுபவிக்கவே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அதை செய்வார் என்று நம்பி இருந்தார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தாரா? ஆமா, உண்மையுள்ளவராக இருந்தார் அடையாளம் தான் நம்ம எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறது. அவர்கள் நம்பி மரித்தார்கள், நம்பிக்கையோடு பெறாமல் மரித்தார்கள், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையும் பொறுமையும் சேர்ந்து போகிறது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, அவரை நம்பி நீங்கள் நானும் விசுவாசத்தோடு பொறுமையாக இருக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், பயபக்தியோடு அமைதி. பயபக்தியோடு கூட உண்டான அமைதி. 2 அதிகாரத்துடைய 20 வசனம், ஆபகுக் 2:20 பாருங்க என்ன சொல்லிருக்கு. கர்த்தரோவென்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. கவனிங்க, அவர் எப்படி இருக்காரா? சிங்காசனத்தில் இருக்கிறாரு, பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக என்ன செய்தோம்? மௌனமா இருக்கட்டும். ஏன் மௌனமா இருக்கும்? பிரின்சிபல் உங்க கிளாஸ் ரூமுக்கு வராரு, பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? காய்ச்சி பூச்சி கத்திட்டு கிடப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அமைதியாடுவீங்க, அப்படித்தானே? நம்மளை காட்டிலும் உயர்ந்த நபர் வரும்போது நம்ம அந்த ரெஃபரன்ஸ் அல்லது அந்த பயபக்தியை நம்ம எப்படி காமிப்போம் அப்படின்னா, அமைதியா இருந்து என்ன செய்வோம்? காண்பிப்போம். என்ன தெரியுமா சொல்லுது? நிறைய காரியங்களை ஜனங்கள் நமக்கு செய்யறாங்க, ஆனா அந்த சூழ்நிலையில நான் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவர் உன்னதத்தில் இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கையில நான் அதை அமைதியாக எதிர்கொள்ள போகிறேன். மூன்றாவது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டுடைய வசனத்தை நான் கேட்டபோது, நீர் வெளிப்படுத்தினதை பார்த்தபோது எனக்கு பயம் உண்டாயிற்று. ஏன் பயம் உண்டாயிற்று அப்படின்னா, அவங்க பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்க அந்த அடிப்படையில் அல்ல, ஆனால் மாறாக பாபிலோனியருக்கு நீர் என்ன செய்ய போகிறீர் என்று நீ வெளிப்படுத்தினதை கேட்டபோது எனக்கு பயம் உண்டாயிற்று. ஏன்னா நீர் அவ்வளவு மகத்துவமுள்ள தேவன். பாருங்க, அதுதான் பின்னாடி சொல்றாரு. கர்த்தாவே, வருஷங்கள் நடுவில் என்னுடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்கள் நடுவில் இதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரும். தேவன் உன்னதராக இருக்கிறார். தேவனே நமக்கு என்ன பண்றாரு? தேவனே நமக்கு இரக்கத்தை காண்பிக்கணும். அவர் உன்னதத்தில் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நான் பயபக்தியோடு அமைதியா இருப்பேன். ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி செய்யக்கூடாது நான் கேட்க போறதில்லை, நான் அமைதியா இருக்க போகிறேன். அது எப்படி பாபிலோனில் வைத்து நீங்க ஜனங்களை தண்டிக்கலாம்? ஒன்னும் அப்படி ஒன்றும் லாஜிக்கா இல்லையே. அவர் எனக்கு வெளிப்படுத்தினதில் கண்டபோது நான் அமைதியா இருந்தேன். இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அதனால அவருக்கு முன்பாக உங்களுடைய வார்த்தைகள் என்ன செய்யட்டும்? குறைவா இருக்கட்டும்.
நம்ம ஒருத்தவங்க மேல ஒரு பயபக்தி வந்துச்சு அப்படின்னா அதிகமாக பேச மாட்டோம். யார்கிட்ட அதிகமாக பேசுவோம் அப்படின்னா, நம்ம யாரை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறோமோ அவங்ககிட்ட தான் எதிர்த்து நம்ம பேசுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் பெற்றவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நம்முடைய பெற்றோர்கள்ட்ட நம்ம நினச்சிஞ்சோம் ஒரு பயங்கலந்து ஒரு மரியாதை இருக்கும். அடிப்பாங்கன்றனால இல்லை, நிறைய பெற்றோர் அடிச்சிருக்க கூட மாட்டாங்க. அவங்க உள்ளே வந்தோடனே வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க, அமைதியாயிடுவாங்க. ஏன் தெரியுமா, ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு மரியாதை. அம்மா கூட ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, உடனே அப்பா நுழைஞ்சன எல்லாம் கப்பிச்சுப்புன்னு என்ன செய்வாங்க, அமைதியாயிடுவாங்க. தட்ஸ் a ரெவரன்ஷியல் ஃபியர். எப்போ தெரியுமா நம்ம அமைதியாக இருப்போம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது. எப்போ நம்ம அமைதியாக இருப்போம்னா, இந்த இடத்துல தேவன் உன்னதராக உயர்ந்திருக்கிறார், அவர் காரியங்களை செய்கிறார் என்ற புரிதல் வரும்போது நம்ம அமைதியாக மாறிவிடுவோம். இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க எனக்கு எதிராக இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போராடும்படியாக விரும்புவோம். எப்படியாச்சும் நான் என்ன செய்ய போகிறேன், சண்டை போட்டு இதை நான் என் பக்கமாக எனக்கு சாதகமாக மாற்றுவேன் நம்ம துடிப்போம். எப்போ என் ஆண்டவர் அரசாளுகிறார், அவர் செய்கிறார் என்ற உறுதித்தன்மை வருகிறதோ அப்போ நாம் அமைதியாக இருப்போம். எக்ஸாம்பிள் வேணுமா? 1 பேதுருக்கு நேராக கடந்து வாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். அங்கே இயேசு கிறிஸ்துவை ஒரு முன்மாதிரியாக பேதுரு குறிப்பிடுகிறார். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமல் அமைதியாயிருந்தார். எல்லாரும் வையிறாங்க, அவரை திட்டுறாங்க, அவர் என்ன பண்ணாரா, அமைதியா இருந்தார். எதனால் அமைதியா இருந்தாரு? திட்டங்களை கண்டு பயமா? ஐயோ நம்ம ஏதாச்சும் பேசணும்னா அவங்க அதிகமாக நம்மளை திட்டுவாங்க அல்லது நம்மளை அதிகமாக தண்டிச்சுடுவாங்கன்ற பயமா? இல்லை. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. அவர் வையப்படுவது வையப்படாமல் பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார். நியாயமாய் அவர் தீர்ப்பு செய்வாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை, என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நியாயமாய் செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது, அநியாயமாய் செய்வர்களுக்கு முன்பாக அமைதியாய் இருக்க செய்கிறது. என் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார் என்கிறதான அந்த நம்பிக்கை, என் ஆண்டவர் அரசாளுகிறார் என்ற அந்த புரிதல் எனக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறவங்களுக்கு முன்பாக என்னை அமைதியாக இருக்க செய்கிறது. ஏன் தெரியுமா? அவர் நியாயம் செய்வார். அதுதான் ஆபகுக்கு சொல்றார், நான் அமைதியா இருப்பேன், மௌனமா இருப்பேன், பூமி மௌனமா இருக்கட்டும். ஏன்? அவர் உன்னதத்தில் இருக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி தான், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தையில வேர் இஸ் காட், எங்க இருக்கிறார் ஆண்டவர்? அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரா? அவர் ஆட்சி செய்கிற இடத்துல நம்முடைய வாழ்வில் வைக்கப்பட்டிருக்கிறாரா? அது உண்மையா இருந்தா நாம் போராடுகிறவர்களாக, நாம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, நாம் நம்ம நிரூபிக்க போராடுறவர்களாக நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம். will be silent. நாம் அவருடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்சுகிறவர்களாக இருப்போம். நிறைய பேர் தங்களுடைய பாவ வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? because they do not know where God is. தாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு உன்னதமான உயர்ந்தவர் என்ற புரிதல் இல்லாததுனால தான். உசியான்ற ஒரு ராஜா இருந்தார். ஒரு நாள் அவர் மரித்து போகிறான். ஒரு தீர்க்கதரிசி, அவர் எப்போதும் சிங்காசனத்தில் பார்த்த நபர். உசியா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற, ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறத பார்த்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த உசியா மரணமடைந்த அந்த வருடத்தில் இன்னொரு நபரை உன்னதத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். இதுவரைக்கும் அவ்வளவு உன்னதமான இடத்துல ஏசாயா அவரை பார்த்ததில்லை. யார் அவரு? ஊழியக்காரர். யார் அவரு? தீர்க்கதரிசி.
இது வரைக்கும் உசியாவத்தான் சிங்காசனத்தை பார்த்திருக்காரு. இப்பொழுது மகா உன்னதமான சிங்காசனத்திலே உசியாவை காட்டிலும் ராஜாதி ராஜாவாகிய தேவனை காட்கிறார். உடனடியாக அவர் சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன். யார் போய் ஏசாயாட்ட நீ என்ன இவ்வளவு அசுத்தமா இருக்கிறப்பா, நீ அசுத்த உதடுள்ளவனா இருக்க, உன் லைஃப் இப்படி இருக்குது, நீ அதை மாத்திக்கணுப்பா என்று சொல்லல. தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறத பார்த்த உடனே ஐயோ நான் அதமாதேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏசாயா என்னப்பா நடந்துச்சு உனக்கு, என்ன நடந்துச்சு? இதுவரைக்கும் பார்த்த வண்ணமாக அல்ல, மேலான விதத்திலே என் ஆண்டவரை நான் சந்தித்து விட்டேன். நம்ம ஏன் தெரியுமா ஒரு சில பாவங்களை தொடர்ந்து ஜீவிக்கிறோம்? யார் எத்தனை சொன்னாலும் நம்மளை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம மற்றவங்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறோம். இவன் பெரிய ஓகே, அவனுக்கு நான் நல்லவன் தான் என்ற நிலைமையிலேயே நாம் பார்க்கிறோம். Have you ever met God who is seated on the throne? உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற தேவனை நீங்கள் கண்டதுண்டோ? கண்டா? யாரும் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை உங்ககிட்ட இந்த தப்பு இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு. நாமளே சொல்லுவோம். ஏன் தெரியுமா? சூரிய வெளிச்சம் படும்போது, எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழக்கு நோக்கி இருக்கு எங்கள் வீட்டுடைய இது. காலையில் நீங்கள் இதை கதவை திறந்தீங்க அப்படின்னா வீட்டு வெளிச்சம் என்ன செய்யும், உள்ளே வரும். என் ஒய்ஃப் காலையில் இருந்துச்சு நல்லா தொடச்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பா. ஆனால் சூரிய கதிர் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ தூசி இருக்கும். ஆமாம், ஏன்னா அது வரைக்கும் கண்ணுக்கு என்ன செய்யாதுங்க, தூசி இருக்கிறது தெரியாது. ஆனால் அது சூரிய கதிர் உள்ள நுழைஞ்ச உடனே எவ்வளவு தூசி இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம நினச்சிருப்போம், ஆஹா வீடு இவ்வளோ சூப்பராக இருக்கேன். உங்களுக்கு உண்மை தெரியுமா? நம்மளும் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மற்றவங்க மாதிரி நான் இல்லைப்பா, மற்றவங்க இப்படி பேசுவாங்க, நான் பேசுறதில்ல. மற்றவங்க ப்ரேயர் மீட்டிங் வர மாட்டாங்க, நான் வந்துடுவேன். மற்றவங்க காணிக்கை கொடுக்குறதில்ல, நான் கொடுத்துருவேன். அவங்க 10 வார்த்தை தான் பேசுவாங்க, நான் 2 வார்த்தை தான் பேசுவேன். நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். மற்றவங்களுக்கு நான் மோசம் இல்லை. இப்படியே நாம் நம்மளை நியாயப்படுத்தி கொண்டே இருப்போம். எப்போ உயரம் உன்னதமானதில் வீட்டிருக்கிற ஆண்டவரை நம்ம சந்திக்கிறோமோ நம்ம இருக்கிற வண்ணமாக இருக்க போகிறது. பாருங்க, இரக்கத்துக்காக கெஞ்சுகிறவர்களாக மாறி போவோம். சகைவே இறங்கி வா, நான் வீட்டில் தங்கணும். சகை வேகமா இறங்கியாச்சு. ஏசு கிறிஸ்துவோடு கூட போறார். ஏசு கிறிஸ்து அவருக்கு பைபிள் ஸ்டடி இருக்கல. சகைவே, நான் உனக்கு ஒன்று சொல்லணும். நீ உருப்படியா இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ அநேகர்கிட்ட என்ன பண்ணியிருக்க, அநியாயமாக வாங்கி வச்சிருக்க. ஏன் மகனை மனம் திரும்பக்கூடாது, அட்லீஸ்ட் வாங்கின காசுலாம் திருப்பி கொடுத்துறா. இப்படிலாம் எதுவுமே இயேசு கிறிஸ்து சொல்ல. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவன் அவரோடு கூட நடந்து போகிறான். பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க, இவர் பாவியான மனுஷத்தில் போகிறாருன்னு. அவனுக்கு ஒன்று ரியலைஸ் ஆகுது, இவர் என் வீட்டில் வருவ அளவுக்கு நான் தகுதியானவன் அல்ல. இவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார், இது எனக்கு போதும் என்று உடனடியாக சொல்கிறான். என்னுடைய ஆஸ்தியில் நான் பாதியை ஏழை கொடுக்கிறேன். என்ன ஆச்சரியம்! இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உண்மையாய் நடந்தா அதுதான் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? நாம் இருக்கிற வண்ணமாக ஒருபோதும் இருக்க போவதில்லை. பயபக்தி அமைதியை என்ன சொல்றது, உடைக்கப்படுதலை கொண்டு வரும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க 2வது காரியம், மகனே மகளே நான் சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிறேன். நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கிறது பயபக்தியோடு கூடிய அமைதி. ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆண்டவரே, எண்ணத்தில் பெருமை பாராட்டிக்கொள்ள எதுவுமே இல்லை. உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறேன் ஆண்டவரே என்ற இடத்துக்கு நாம் வருகிறவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு ஆண்டவனுடைய சிந்தையில பெரியவராக மாறுகிறாரோ அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ சின்னவங்கன்னு உணர்ந்துருவோம். இல்லாட்டி நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நான் யார் தெரியுமா, என்னே போய் அவங்க அப்படி பேசிட்டாங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை வருஷம் இந்த சர்ச்சில் மெம்பர் தெரியுமா, என்னுடைய பின்னணி தெரியுமா என்று நாம் நம்மளை மேன்மை பாராட்டி கொண்டே இருப்போம். ஸோ 2வது நான் சொன்னேன், சிந்தை கெட்டாத தேவனை அறிந்திருக்கிற நாம செய்ய வேண்டிய 2வது காரியம் என்ன செய்யணும்? பயபக்தியோடு கூட மௌனமாக இருப்போம். ஹங்கேரி அப்படின்ற ஒரு நாட்டுடைய அரசன் ஒரு நாள்
தேவனுடைய சமூகத்தில் குற்ற உணர்வோடு கூட இருந்தானா. அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிட்டு தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை குறித்து. அவனுடைய தம்பி ஒருத்தன், அவன் வந்து அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேஷுவலாக எடுத்துக்கிற ஒரு நபர். அந்த நபர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய பாவ உணர்வு எனக்கு பயத்தை கொடுக்குது, நான் என்ன செய்ய போவேன்னு எனக்கு தெரில. அவன் சொன்னானா, இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், போயிட்டான். அந்த அந்த பாவத்தினுடைய பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக அது எவ்வளவு பெரிய உணர்வு கொடுக்கும் அப்படின்றத தன்னுடைய சகோதரனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ராஜா எவ்வாறு செய்தான். அந்த ஊரில் யாரையாச்சும் ஒருத்தவங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும் அல்லது சிரச்சேதம் செய்யணும் அப்படின்னா ஒரு ட்ரம்பட் ஊதுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு ட்ரம்பட் ஊதப்பட்டது. திடீர்னு திமுன்னு ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் போய் அந்த தம்பியுடைய ரூமில் போய் அவனுடைய காலரை பிடிச்சி தரத்தரத்தான இழுத்துட்டு வந்தாங்க ராஜாவுக்கு முன்பாக. அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னாச்சு? அவன் அப்படியே முகம்லாம் வெளியேறி போய் ராஜா பார்த்து, ராஜா நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்னை இப்படி இழுத்துட்டு வந்திருக்கீங்க, ஏன் என்னைய சிரச்சேதம் செய்ய போகிறீங்க அப்படின்னு அவன் நடுங்கி திகைத்து இருந்தபோது அந்த ராஜா சொன்னாரான், ஒரு ராஜாவாகிய, ஒரு சாதாரண ராஜாவாகிய நான் உன்னை தண்டிக்க போகிறேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளாக எவ்வளவு பெரிய பீதியையும் கலக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது உண்மைனா, ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீ நானும் எவ்வாறு நடுங்க வேணும் என்று சொன்னாராம். ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஹூ இஸ் யோர் காட்? உங்கள் தேவனை நீங்கள் யாராக அறிந்திருக்கிறீர்கள்? ஆளுகை செய்கிறவராக, நியாயந்திருக்கிறவராக, பரிசுத்த தேவனாக எந்த அளவுக்கு நாம் அவரை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பயபக்தியோடு கூட அமைதியாக இருப்போம். தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்சொருளாக மாறுவோம். மூன்றாவதாக பிரமிப்புடனான ஜபம். பிரமிப்புடனான ஜபம், பிரேயர் வித் ஆவ். 3-4 வசனத்தில் அவர் பாருங்க என்ன சொல்லி ஜெபம் பண்றாருன்னு. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. யோசிச்சு பாருங்க. இப்போ ஆபகுகுக்கு ஒரு வித்தியாசமான வெளிப்பாட்டை ஆபகுகு இங்கே பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்ட போயிட்டு நேருக்கு நேரம் என்ன பண்றாருங்க, கேள்வி கேட்கிறார். குட், நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். ஒரு தகப்பனை போல நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். ஆனால் அவருக்கு இன்னொரு சைடு இருக்கு. அது என்ன தெரியுமா? அவர் மகத்துவம் உள்ள உன்னதமான தேவன். அதை அறிந்த உடனே அந்த பிரமிப்போடு கூட அவர் ஜெபிக்கிறவராக மாறுகிறார். ஜெபம் வந்து இஸ் a natural response of who God is. தேவன் யார் என்ற அந்த புரிதலுடைய இயல்பான வெளிப்பாட்டில் ஒன்று என்னன்னா ஜெபம். அது எப்படி? சாதாரண ஜெபம் இல்ல, பிரமிப்போடு உள்ள ஒரு ஜெபமாய் இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை நினைத்தவர் ஜெபம் பண்றார். 3 வசனத்திலிருந்து 16 வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. அவர் அங்கே பட்டியலிடுகிறார் தேவன் எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்கிறவர் என்று. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். 9 வசனத்தில் பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயின, ஆளி இறைந்தது, அது கைகளை உயர. நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய மேன்மையையும் பரிசுத்தத்தையும் தன்னுடைய இதையும் இது பண்றாரோ உடனடியாக நடக்கிறது என்ன அப்படின்னா, பிரமிப்போடு கூட அவருடைய சமூகத்தில் விழுந்து விடுவது தான் மனுக்குலம் செய்ய வேண்டியது. ஒரே கேள்வி யோபுக்கு, ஏன்னு எனக்கு பதில் சொல்லிட்டா நல்லா இருக்குமே. ஏன் எனக்கு இந்த பாடு? give me a few reasons. ஒரு சில என்ன செய்யுங்க, காரணங்களை சொல்லுங்க, நான் திருப்தி ஆயிடுவேன். ப்ளீஸ் tell me why. எனக்கு ஏன் என்று சொல்லிவிடுங்கள். ஆண்டவர் ஏன் என்ற கேள்விக்கு யார் என்று பதில் கொடுத்தார். Job asked why, God answered who. யோபு ஏன் ஆண்டவர் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் நான் என்று பதில் கொடுத்தார். ஆண்டவர் யோபுட்ட பேசினதை நம்ம யோபுடைய புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை செய்தபோது எங்க இருந்தாய்? நான் இவையெல்லாம் உண்டாக்கிய போது எங்க இருந்த? யோபுவே, நான் செய்கிற எல்லா காரியமும் உனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நான் செய்த எல்லா காரியத்தையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உன் வாழ்க்கையில் நான் செய்வதை மாத்திரம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கிறார்.
You should know who I am. உடனடியாக யோபு என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று ஆண்டவரை பணிந்து கொள்கிறார். That's a true response. என் ஆண்டவர் சிந்தை கெட்டாதவன செயல்படுகிறவர். அப்போ அதுக்கு என்ன பண்றது? பிரமிப்போடு கூட அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அதைத்தான் இங்கே ஆபகுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் கர்த்தர், 8ஆம் வசனத்தில் கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ, தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் ரட்சிப்புண்டாக்குற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உம்முடைய கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்துக்கு விரோதமாயிருந்ததோ. 12ஆம் வசனம், நீ கோபத்தோட பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்தீர். 15ஆம் வசனம், சொல்லான தண்ணீர் குவையில் ஆகிய சமுத்திரக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலைகளை நடுங்கினேன். That's a revelation of God. நான் நினைக்கிறேன், நாம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது கூட நமக்கு சாதகமான விதத்திலே அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆமா, ஆண்டவரை பற்றி அறிவு கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவராக இருக்க விரும்புகிறோம். கருணையின் வடிவாக, கலங்காதே, உன் கண்ணீரை துடைப்பேன், உன்னோடு இருப்பேன். இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம என்ன செய்யறோம்? எப்பொழுதும் கொண்டிருக்க விரும்புகிறோம். இந்த திருச்சபையுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனை முழுமையாக, வேதாகமத்தின் தேவனை அவர் உள்ளவாறே நாம் அறிந்து கொள்வதில்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவரை உருவாக்கி கொள்றோம். தட்ஸ் வாட் ஐடல் வர்ஷிப் மீன்ஸ். விக்கிரக ஆராதனை என்னது? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடவுளை என்ன செய்யறதுங்க? உண்டாக்குறது. அதே விதமாக தான் நாமளும் செய்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆண்டவரை வடிவமைத்துக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவராக, நம்ம கண்ணீரை துடைக்கிறவராக, கவலை, அது அவர் செய்யறாரா? ஆமா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? உண்மைதான். ஆனால் அது மட்டும் அவர் அல்ல. அது மட்டும் அவர் அல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். சங்கீதம் 2:11. சங்கீதம் 2:11. பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே. அது எப்படி? நடுக்கமும் களி கூறுதலும் சேர்ந்து போகும். ரெண்டுமே ஆப்போசிட் வேர்டு மாதிரி இருக்கு. ஒன்று நடுங்கணும், இல்லாட்டி களி கூறணும். அதான் நடுக்கத்துடனே களி கூறுறது. அதான் முழுமையான புரிதல். ஏன் நான் நடுங்கணும் என்றால் சர்வ ஆளுகை உள்ள தேவன், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். கோபாக்கினேன் ஆண்டவர், ராஜாதி ராஜாவர். நடுங்கணும். ஏன் களி கூறணும்? அவரின் தகப்பனாக மாறி இருக்கிறார். அவர் எனக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். இந்த ரெண்டு சேர்ந்தே தான் போகும். சரியான ஜெபம் பாருங்க, தெய்வ வல்லமை நித்தியமாய் செயல்படுது. தெய்வனுடைய வல்லமை எல்லா வல்லமைக்கும் மேலாக இருக்கிறது. அதைத்தான் இந்த 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஓகே, 4வது கடைசியுமா, நம்பிக்கையுடனே மகிழ்ச்சி. நம்பிக்கையுடனே மகிழ்ச்சி. ரிஜாய்சிங் வித் ஹோப். ரிஜாய்சிங் வித் ஹோப். எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிந்த ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கையில் இளைப்பார். பாருங்க எப்படி சொல்லி பிடிக்கிறான்னு. 16ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க. ஆனாலும் எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். எப்படி? இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். பாபிலோன் வரப்போறாங்க, அவங்க இக்கட்டுகளை கொண்டு வர போறாங்க. அந்த நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஏனென்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருபோதும் யாரும் ஆண்டுடைய கரத்திலிருந்து எங்களை பறித்து விட முடியாது. தேவனால் நேசிக்கப்பட்ட ஜனம் ஒருபோதும் தேவனால் முற்றிலும் கைவிடப்பட முடியாது. அந்த நம்பிக்கையில நான் இளைப்பாற போகிறேன் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச அந்த வசன பகுதி, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளே பலம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும்,
தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், சிம்பிளா சொன்னா, என்னை மகிழ்ச்சிக்கு கொடுக்கிற, என்னை திருப்திப்படுத்துகிற, என்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரங்களாக இருக்கிற அனைத்தும் என்னை விட்டு போனாலும் அதான் நடக்க போகுது. they are not going to be there. அவங்களுடைய தொழுவுங்கள், அவங்களுடைய ஆடு மாடுகள், அவருடைய அத்தி மரம் எல்லாவற்றையும் விட்டு அவங்க சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. சொல்றாரு, எல்லாத்திலும் என்ன செய்ய போறேன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் ஆண்டவர் சிந்தைக்கு அப்பாற்பட்ட மன்னத்தில் செயல்படுறவர். அதனால் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அவரில் நான் இளைப்பாறுதலை அடைய போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட் இன் ஹிம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரில் மட்டும்தான் நம்முடைய இளைப்பாறுதல் எப்பொழுதுமே. இந்த உலகத்தினுடைய சம்பத்துகள், பெருமைகள், பதவிகள் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஒரு நாள் இருக்கிற மாதிரியே எப்போதும் இருக்காது. நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்க போவதில்லை. நம்முடைய பலன், நம்முடைய சுகம் ஒரு நாள் இருப்பது போலவே இன்னொரு நாள் இருப்பதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் அவருக்குள் இருப்பது உண்மையாக இருந்தால் நாம் அவருக்குள்ளாக இளைப்பாறலாம், நம்பிக்கையோடு கூட இளைப்பாறலாம். எல்லா சூழ்நிலையும் மகிழ்ந்து அவளை இளைப்பாருங்க. ஏன் அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் நமது நன்மைக்காகவே செய்கிறார். ரோமர் 8:28 சொல்லுது. சொல்லுங்க யாராச்சும் மனப்படமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. வார்த்தை கவனிங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அது இந்த உலகத்தினுடைய பார்வையில் வீழ்ச்சியாக இருக்கலாம், எழுச்சியாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதம் போல் தெரியாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். யாபுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் உண்டு. என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான பதில் தான். ஆனாலும் நான் அவரை தான் என்ன செய்ய போகிறேன், நம்ப போகிறேன். அவர் தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிறவராக இல்லாமல் நம்மை பலப்படுத்துகிறவராக, தம் நேரத்தில் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தம்முடைய நேரத்தில் அவர் உயர்த்துகிறார். பாருங்க 19 வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். நான் 6வது படிக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். நான் போன பஸ்ஸும் ஒரு லாரியும் அடித்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. எனக்கு கால் உடஞ்சி இந்த இடத்துலலாம் வெட்டுப்பட்டு பழைச்சது ஒரு தேவனுடைய பெரிய கிருபை தான். அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் டீச்சர் வந்து ஒரு போஸ்ட் கார்டில் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஆபகுக்கும் தெரியாது, ஆபகுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. சரி, அப்போ இந்த வசனத்தை எழுதியிருந்தாங்க, கர்த்தர் உன் கால்களை மான்கால்களை போல நடக்க பண்ணுவார். ஆனால் இவர் எந்த சூழ்நிலையில் சொல்கிறான்னு பாருங்கள். அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அது ஒரு நாள் நடக்கும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் அப்படி எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறைபிடிக்கப்பட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் ஆண்டவர் என் கால்களை மான்காலையில் போல மார்க்கி உன்னதத்தில் நடக்க பண்ணுவார். செய்தாரா? ஆமாம். 70 வருஷம் கழித்து தேவன் சொன்னபடியே அவர்களை திரும்ப கொண்டு வந்து சேர்த்து. உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னதர், உயர்ந்தவர், பெரியவர் மாத்திரம் இல்லை, அவர் உண்மையுள்ளவர். He will do it. அவர் நம்புவார், அவர் கட்டாயம் செய்வார். இந்த நம்பிக்கையில் நம்ம மகிழ்ந்து களி கூறலாம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு நன்றி என்று நம்மளால் சொல்ல முடியும். ஒரே ஒரு காரணம்தான், நானும் நீங்களும் நம்பி இருக்கிற ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்தினால். 4 காரியத்தை சொன்னேன். இந்த சிந்தை கெட்டாத தேவன் நமக்கு இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 காரியத்தை சொன்னேன். முதலாவது, விசுவாசத்தோடு காத்திருங்கள். 2வது, பொறுமையாயிருங்கள். 2வது, பயபக்தியோடு அமைதியாயிருங்கள். 3வது, பிரமிப்போடு ஜெபியுங்கள். 4வது, நம்பிக்கையோடு மகிழ்ந்து களி கூறுங்கள். கடைசியாக அப்ளிகேஷனாக ஒன்று சொல்லணும்னா,
தினமும் சொல்லுங்கள், என்னுடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், நான் எப்பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவேன். கீப் ஹிம் இன் எக்ஸால்ட் பொசிஷன். உங்கள் ஆண்டவர் யார் என்பதை உங்களுடைய சிந்தில் கொண்டிருப்போம். என் ஆண்டவர் உன்னதத்தில் இருக்கிறார், அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அதனால நான் அவரிலே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானிப்போம். தேவன் அவருடைய நேரத்தில் காரியத்தை செய்யும்படி அவருடைய சமூகத்தை தேடுவர்களாக இருப்போம். ஆபகுக்கு புத்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிற வண்ணமாக செய்வதில்லை, அவர் சித்தமானபடி செய்கிறார். ஆனால் அவர் செய்வது அனைத்தையும் தம்முடைய ஜனங்களின் நன்மைக்காகவே செய்கிறார். அவர் தம்முடைய ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். மகனே மகளே, நான் யார் என்று அறிந்து என்னை நம்பி என்னை சார்ந்து கொள். அதுதான் உனக்கு இளைப்பாறுதல், அதுதான் உனக்கு மகிழ்ச்சி, அதுதான் உனக்கு நிறைவு. அந்த நம்பிக்கையோடு அவரை நாம் பற்றிக்கொள்வோம். கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை விளக்காக நன்றி. இந்த ஆபகுக் புத்தகத்திலிருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்த மேன்மையான படிப்பினைகளுக்காக நன்றி. சிந்தைக்கு எட்டாத வண்ணம் செயல்படுகிற தேவன் நீராக இருக்கிறீர். அந்த புரிதலிலே நாங்கள் வளர உதவி செய்யும். உடைய மேன்மையை, உடைய மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து உம்மை நம்பி உம்மிலே இளைப்பாற, உம்மிலே மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சி மக்களுக்காக நன்றி. திருச்சியில் ஒருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை பற்றிய முழுமையான வெளிப்பாட்டை எங்களுக்குள்ளாக தாரும். எங்களுடைய இருதயங்களை உம்மை காணும்படியாக எங்களுடைய இருதய கண்களை திறந்தருளும். எங்களுடைய வாழ்வு மாற்றப்படட்டும். நாங்கள் உண்மையிலே இளைப்பாறட்டும், உண்மையிலே மகிழ்ச்சி அடையட்டும். திருச்சியை போதற்காக, திருச்சி மக்கள் ஒருவருக்காக நன்றி. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து உள்ளேற்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.